அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது வரக்கூடிய 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 17/4/2026 சித்திரை அமாவாசை, பராபவ ஆண்டோட முதல் அமாவாசை இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. மற்ற அமாவாசைகளை விட இந்த அமாவாசை சில விஷயங்களில் சிறப்பு வாய்ந்தது. அந்த ஒரு விஷயத்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை யாருமே தவற விடாதீங்க. அனைவரும் அதை நீங்க செய்யணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவை நீங்க மட்டும் பார்த்து பயனடையாம உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பல ஆண்டுகளாக அல்லது தலைமுறையாக நம்முடைய குடும்பத்துல மட்டும் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. என்ன காரணமோ தெரியல அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சில பிரச்சனைகள் நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, யாருக்குமே சரியான நேரத்துல திருமணம் ஆகாது. எல்லாருக்குமே லேட் மேரேஜ் ஆகும். சில குடும்பங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நோய் தலைமுறையாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னும் சில பேருக்கு அந்த கடன் தலைமுறையாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன் நமக்கு வருது? அது முன்னோர் சாபம் அப்படின்னு நம்ம மேலோட்டமா விடாம இந்த ஒரு விஷயத்தை நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள், இத்தனை வருடங்கள், இத்தனை தலைமுறைகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் இந்த அமாவாசையில் பிறக்க போகிறது அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆமாங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இந்த வெள்ளிக்கிழமை நாம் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நாம் வைக்க முடியும். இந்த அமாவாசை திதியானது 2 நாட்கள் வருதுங்க. 16ஆம் தேதி மாலையில ஆரம்பிக்குது, வியாழக்கிழமை ஆரம்பிச்சு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை வரைக்கும் இது இருக்குது. இரவு 16ஆம் தேதி இரவு முழுக்க அமாவாசை, 17ஆம் தேதி சூரிய உதயத்தின் போது அமாவாசை. அதனால நம்ம 17ஆம் தேதியை தான் அமாவாசையா கணக்கு எடுத்துக்கணும். அன்னைக்கு தான் நம்ம அமாவாசை படையெல்லாம் நம்ம போடணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10:12 ராகு காலம். அதனால நீங்க 10:30 மணிக்கு முன்னாடி நீங்க செய்யலாம், அல்லது 12 மணிக்கு பிறகு நீங்க படையல், தர்ப்பணம் அதெல்லாம் நீங்க தரதுன்னா தரலாம். அதுக்கு இந்த அமாவாசைக்கு போதாயன அமாவாசை அப்படின்னு மற்றொரு பெயரும் இருக்கின்றது. இந்த அமாவாசையில மற்ற அமாவாசையை காட்டிலும் புவி ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் ரொம்ப நம்ம நம்முடைய குடும்பம் சார்ந்த முக்கியமான விஷயங்களோ அல்லது தொழில் சார்ந்த முக்கியமான விஷயங்களில் ஒரு முடிவு எடுக்கிறது, இல்லை ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த அமாவாசை தினத்தில் நிச்சயமாக செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம மனசு ஒரு நிலையில் இருக்காது. அந்த நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு நல்ல முடிவாக இருக்காது. அப்படிங்கிறதால அதெல்லாம் நீங்கள் ஒத்தி போட்டுக்கொள்ளலாம். நம்ம இறை வழிபாட்டில், முன்னோர் வழிபாட்டில் நம்முடைய கவனத்தை செலுத்தணும். அப்படிங்கிறதால தான் அமாவாசை பௌர்ணமி அந்த 2 தினங்களையுமே ஒரு மாதத்தில் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த அமாவாசையில் எப்பொழுதும் போல் நிறைய பேர் பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அதெல்லாம் பண்ணுற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படியாக இருந்தாலும் நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் எல்லாருமே வைக்கணும். உங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார் இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய குடும்பத்திலையோ அல்லது நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போன குடும்பத்திலையோ அவங்களுடைய முன்னோர்கள், அவங்க குடும்பத்திலலாம் யாராவது ஒரு பெண் அல்லது ஆண் சின்ன கருவிலே இறந்துருக்கலாம், அல்லது பிறந்து ஒரு 10 நாளில் இறந்துட்டாங்க, 1 மாதத்தில் இறந்து போயிட்டாங்க, அல்லது 12 வயதுக்கு முன்னாடியே அவங்க இறக்க நேரிடுகிறது. உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது வேற ஏதோ ஒரு விபத்தோ ஏதோ ஒரு விஷயத்தால் அவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஒரு பொருளை வைக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துணிமணி. உங்களுக்கு தெரிந்த பெண் குழந்தைகள் யாராவது அதை மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு சுடிதாரோ இல்லை ஒரு புடவையோ, யாருக்கு அதை நீங்கள் தானமாக தரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற அளவில் வாங்கி நீங்கள் அந்த ஒரு புடவையை உங்கள் பூஜை அறையில் வையுங்க. சரிங்களா? அதை மாதிரி ஆண் குழந்தைகள் எங்களுக்கு தெரிஞ்சே ஒரு ஆண், ஒரு சின்ன பையன் இறந்துட்டான், தவறி விழுந்துட்டான், இறந்துட்டான் அப்படின்னு சில
விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அப்படியாக இருந்தால் அந்த பையனுக்கு ஒரு வயசு பையனுக்கு சட்டை வாங்கி அதை பூஜை அறையில் வைத்து அதை நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதை போட்டுக்கிறதுக்கு பதில் அதை நீங்கள் யாருக்காவது கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண் குழந்தைகளாக இருந்தால் ஆண் குழந்தைகளுக்கு உரிய ஆடைகள், பெண் குழந்தைகளாக இருந்தால் பெண் குழந்தைகளுக்கு உரிய ஆடைகள். இல்லை எங்களுக்கு அதை மாதிரிலாம் எந்த ஒரு சம்பவமே எங்கள் குடும்பத்தில் நடக்கலை அப்படிங்கிறவங்க பெண்களுக்கு நீங்கள் பொதுவாக ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சு அதுக்கு மேலே வெத்தலை பாக்கு பழம் பூவெல்லாம் வச்சு நீங்கள் அதை யாருக்காவது கொடுத்துடலாம். அவங்க அந்த வயசு உள்ளவங்க என்னென்னலாம் பயன்படுத்துவாங்க, வளையல், அதுக்கப்புறம் பொட்டு, இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். இதை கன்னி தெய்வ வழிபாடு ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சித்திரை அமாவாசையில் நீங்கள் பெரிய படையெல்லாம் போடாவிட்டாலும் கூட பரவாயில்ல, ஒரு துணின்னு அந்த பூஜை அறையில் நீங்கள் எடுத்து வைக்கணும். அங்கே சுடிதார் எடுத்து வைக்கலாமா, நீங்கள் சுடிதார் கூட எடுத்து வைக்கலாம். இல்லை சின்ன ஃப்ராக்கு ஏதோ ஒன்று எடுத்து வச்சு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விளக்கேற்றி அந்த துணியை அந்த பூஜை அறையில் வைத்து இங்கே அன்னைக்கே யாருக்காவது தானம் கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது. இல்லைங்க வெள்ளிக்கிழமை நாங்களுக்கு கொடுக்குற பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை கூட அதை யாருக்காவது கொடுத்துருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில குடும்பங்கள்லாம் இதை மாதிரி இறந்த பெண் ஆண் அந்த ஆத்மாக்கள் விட்ட சாபத்தினால அந்த குடும்பத்தால் முன்னேறவே முடியாது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் திருமணமே ஆகாது. திருமணம் ஆனாலும் சில பெண்கள் வாழாமல் தலைமுறையாக அவங்க அம்மா பிறந்த வீட்டுக்கே வந்துடுவாங்க. அல்லது அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோய் தலைமுறையாக தொடர்றது, ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் அந்த பெண் குழந்தைகள் இறந்து நம்ம அதை மறந்துடும்போது நிச்சயமாக இந்த பாதிப்புகள் அந்த குடும்பத்தில் மருமகளாக வரக்கூடிய பெண்களுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை மட்டும் யாருமே தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க. நீங்கள் ஆடி மாதம் செய்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் செய்வோம் அப்படின்னா நீங்கள் இதை விட்டுடலாம். அப்படி நாங்கள் செய்ய மாட்டோம், இது புதுசாக இருக்குது அப்படின்னா அவசியம் இந்த வெள்ளிக்கிழமை செய்யுங்க. மற்ற அமாவாசைகளுக்கு இதை நீங்கள் சொல்லாமல் ஏன் இந்த சித்திரை அமாவாசையில் இதை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்திரை அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய முன்னோர்களுக்கு மூதையார்களுக்கு சென்று சேரும். ஸோ அவங்க எத்தனை தலைமுறைக்கு முன்பு இறந்திருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயத்தால் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க எங்கே இருந்தாலும் வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துதல் மட்டுமே போதும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்று நாம் படக்கூடிய பல கஷ்டங்கள் தீர்வதற்கு ஒரு நல்ல வழிவகுக்கும். அதனால தான் நான் ஏதாவது ஒன்று, ஒரு துணிமணி அப்படிங்கிறது உங்கள் பூஜை அறையில் நிச்சயமாக அன்றைய தினம் இருக்கணும். நீங்கள் அவங்களுடைய முகம் தெரியாது, பேர் தெரியாது, என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்கள வேண்டி இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்கு கிடைக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நன்றி.